நாம் இன்னைக்கு கோதுமை மாவு வச்சு ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறோம். ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, கொஞ்சமாக உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்துட்டு, தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சப்பாத்தி மாவு போல் பிசைஞ்சிட்டு மேலே எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு மூடி வச்சு தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுப்பில் பேன் வச்சு எண்ணெய் ஊற்றி சோம்பு, கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள், மிளகுத்தூள், கொஞ்சமாக உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக மல்லியை சேர்த்து கலந்துட்டு எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷமாக மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஒரு சப்பாத்தி கட்டையில் வச்சு மாவை நல்லா திரட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடியை வச்சு நல்லா ரவுண்டாக எடுத்துக்கலாம். இப்போ சைடில் இருக்கிற மாவை எடுத்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச வெங்காயத்துலேருந்து கொஞ்சமாக எடுத்து வச்சு சைடு ஓரங்களை நல்லா மடித்து விட்டு இந்த மாதிரியே எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துடலாம். இப்போ அடுப்பில் பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் சூடானதும் ஒவ்வொன்றா போட்டு எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுடலாம். 2 சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்துடலாம். ரொம்ப டேஸ்ட்டான கோதுமை வச்சு ஸ்நாக்ஸ் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.